ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பழுதடைந்த கழிவுநீர் கால்வாயை உடனடியாக சீரமைக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதி அருகே உள்ள எல்பிஎஸ் நகரில் கடந்த 40 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய் தூர்வாரப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் துர்நாற்றம், சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் சிறுவர்கள் பலமுறை கால்வாயில் தவறி விழுந்த சம்பவங்களும் நடந்துள்ளதாக பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து கால்வாயை சீரமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கே எல்பிஎஸ் நகரில் நாங்கள் 50 வருஷமாக இருக்கிறோம். இந்த காவா தூர் எடுக்கலை. எந்த முதலமைச்சர் வந்தாலும் இந்த காவா தூர் வரல. நம்ம முதலமைச்சராக இப்போ வந்திருக்கிறார் விஜய், அவரானா நல்ல வழி காட்டட்டும். இந்த மழை பெஞ்சா தெருவுங்களில் தண்ணி வருது, கொசு நிறைய வருது. குழந்தைங்க விழுந்தா கூட எடுக்க முடியாது, குழந்தைங்க இறந்து போகும். அப்படி இருக்குது. 2 ஆள் பள்ளத்தில் இருக்குது இந்த காவா. மழை பெஞ்சா காவா தண்ணி ரிவேஸில் வருது, வீட்டுக்குள்ளே போகுது. எங்களுக்கு இது சரி பண்ணி கொடுக்கணும். எங்கள் தெருவுக்கு முன்னாடி காவா இருக்குது. அந்த காவாயில் குப்பைகள் நிறைந்து ரொம்ப அதிகமான குப்பை இருந்து அது காவா தண்ணி மேல் எழுந்து வருது. இந்த காவாய் தண்ணியினால் எங்கள் பக்கத்தில் இருக்கிற சுகாதாரங்கள்லாம் பாதிக்கப்பட்டு இந்த கால்வாய் நீர் குடிநீரோடு சேர்ந்துடுது. அதே போல் பள்ளி குழந்தைகள் இந்த பக்கம் வரும்போது தவறி விழுந்துடுறாங்க. பெற்றோர்கள் நாங்கள் கவனிக்காத நேரத்தில் இந்த அசம்பாவிதம் நடக்க இந்த கழிவுநீர் போகிற கால்வாய் பழுதடைந்து நிற்கிறது. அது பல முறை இந்த ஆட்சிகள் இதை கவனிக்காமல் இருக்கிறாங்க. இதனால் பெரியவங்க வயதானவங்க இந்த காவாயில் விழற சூழ்நிலை உள்ளது. பள்ளி குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும்போது தவறி இந்த காவாயில் விழுறாங்க. அந்த பெற்றோர் பார்க்காததுனால அந்த குழந்தைக்கு பாதிக்கப்படுது. சில நேரத்தில் அந்த பெற்றோர்கள் பார்த்து அவங்கள அந்த காவாயிலிருந்து எடுத்து கழுவி அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு லேட் ஆகுது.